ஸோ ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு கியா கேரன்ஸ் வெஹிக்கிள் வந்துருக்கு. அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா வண்டி. நம்ம வந்து ஒரு ஃபைன் டியூனிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்பைனோட ஹாலோ 9க்கான ஹெட் யூனிட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஆடிசன் ஓச்சே 3-வே ஆக்டிவ் செட்டப் வந்து இந்த வண்டியில் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் பண்ணி 3-வே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 2-வே காம்பனன்ட் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 8.9 ப்ராசஸர் போட்டுட்டு பிகான் அண்ட் தென் டிஆர்சி ஸோ ரெண்டுமே இதையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆடிசனோட ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபைன் டியூன் தேவைப்பட்டது. ஸோ அதனால வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக் பேக் வந்து கால் பண்ணியிருந்தாரு. கடைக்கு நேற்று வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபைன் டியூனிங் அதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சார் வந்து பாத்தீங்கன்னா அபுத்ராப். ஸோ இவர் தான் வந்து நம்ம வண்டியோட கஸ்டமர். ஸோ கடப்பால இருந்து வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்டே நம்மளோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றது கேட்கலாம். నేను 2 రాష్ట్రాల్లో కర్ణాటక హైదరాబాద్ 2 చోట పోయి చెప్పించిన పని కానీ ఆ సాంగ్ ట్యూనింగ్ எனக்கு பிடிக்கல. டியூனிங் ஆகனா தேடி ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் செகண்ட் கர்நாடகா எல்லா இடத்துக்கு போயிட்டு முன்னாடி ஹைதராபாத்ல பண்ணா ஓச்சே எல்லாத்தையும் 3-வே செட்டப். திருப்பி நான் பெங்களூர் போயிட்டான். அங்க டியூனிங் ஆக அது பிடிக்கல. கடைசியா நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கார் சயின்ஸ் டைம் கொடுத்துட்டான் வந்துட்டான். 2 நாளா இங்கே தங்கிட்டு டியூனிங் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. முன்னாடி பண்றதுக்கு மேல இது நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். பல்சர் 90 சாங்ஸ் கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவர் பண்ண டியூனிங் இவர் கொடுக்குற எல்லா என்ன பொருள் வச்சுட்டான்னு அது புரிய வைக்க மாதிரி எப்படி டியூனிங் பண்ணும் இது எல்லாத்தையும் சொல்லி புரிஞ்சு கிட்ட மாதிரி சொல்லிட்டான். ஏன் தெரியுமா, எனக்கு தெலுங்கு தமிழ் కొంచెం தெரியும். அதுக்கு தான் இப்படி பேசிட்டு இருக்கான். మా ఆంధ్ర వాళ్ళ కోసము మంచి సౌండ్ వినాలనుకుంటే కార్ సెన్స్ కి రండి. బాగా సౌండ్ సిస్టమ్ చేసినారు. చాలా బాగుంది వినడానికి. చెవులు సూపర్ మ్యూజిక్ సూపర్ సెటప్ చేసి ఇస్తా ఉన్నారు వీళ్ళు. మా ఏ విధంగా మేము కోరుకుంటామో సంగీతం వినడానికి ఆ విధంగా మాకు మ్యూజిக் செட்டப் கார்ல చేసిస్తా ఉంటారు. இங்க మా அண்ணா நான் இங்கே சென்னை தான் ஊர். பட் என் தம்பி வண்டி அவரது தான். அந்த சர்டிஃபிகேஷன் இல்லை மியூசிக்கு, அதனால இவங்க வந்து பார்த்துக்கிறாரு. அந்த சர்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் பண்ணதுனால தான் அந்த சர்டிஃபிகேஷன் இப்போ தான் அவருக்கு ஃபுல் இதாகிடுச்சு, கவர் ஆகிடுச்சு, சர்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மியூசிக் ஒன்று கேட்குறதுக்கும் இப்போ அவனுக்கு ரொம்ப சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த மியூசிக் கேட்டு அந்த சவுண்டு எல்லாம் கேட்டு இதுக்கு முன்னாடி ஹாப்பி இல்லாமல் இப்போ இந்த சவுண்டு இங்கே வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹாப்பி, டூ மச் ஹாப்பியாக இருக்காரு. நெக்ஸ்ட் இதே வண்டியில நான் தீசிஸ்க்கு சேஞ்ச் ஆக போறேன். அது இன்னும் நல்லா இருக்கும் மியூசிக் தீசிஸ்ல. இன்ஷால்லா இவருக்கு சொன்னா சரே என்ன இருக்கும் நீ கொண்டு வாங்க வண்டி 2 நாள் விட்டுடுங்க நான் நல்லா செஞ்சு தருவான்னு சொன்னா அது நமக்கு மேல நெக்ஸ்ட் தீசிஸ்க்கு நான் மாத்திக்கிறேன் இதே வண்டி மியூசிக்காக. இங்க யார் வந்து நான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆள் இருக்கும். வேலை பண்ற ஆள் எல்லாரும் பன்னீஸ் எல்லாரும் நல்லா இருக்கும். இன்ஷால்லா எல்லாரும் கான்சன்ஸ்க்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இப்போ சார் பேசினது கேட்டிருப்பீங்க. எங்களுக்குமே ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் நல்ல ஒரு ஃபைன் டியூனாகவும் அந்த எங்களுக்குமே கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒர்க்கு ஸோ சார் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், நானும் உங்களுக்கும் சொல்லணும். ஸோ ஆக்சுவலி சாருக்கும் எனக்கு டைம் நல்லா லீனாக கொடுத்தாரு. ஸோ அது அறிபறி எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம யூனிட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சம் வயரிங் கரெக்ஷன். ஸோ முன்னாடி பாஸ் பண்ண வயரிங் கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்லைட் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இது நம்ம டிஆர்சி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ்ட்ல பண்ணது எப்படின்னா ஆப்டிக்கல்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டியூனிங் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்டர்னு ஒரு மோட் இருக்கும். ஸோ அந்த மாஸ்டர் மோட் வந்து பாத்தீங்கன்னா உங்க யூனிட்டோட பிரிட்ஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்டர் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா வோக்கல் அண்ட் தென் ட்ரிபிள் அண்ட் தென் பேஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் முன்ன பின்ன லாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் மோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பைனோட ஹாலோ 9 யூனிட் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஆர்சி அவுட்புட் எடுத்துட்டு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டா ப்ராசஸர்லயுமே வந்து பிரிட்ஜ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ மாஸ்டர் மோடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஒரு 2 டியூனிங்ஸ் ப்ரீசெட்மே வந்து பண்ணிருக்கோம். And then again beaconல some changes in tunings அதுவுமே வந்து பண்ணிட்டு fully enhanced ஒரு ஆடியோ வந்து இப்போ சார் வந்து வீட்டுக்கு கொண்டு போறாரு. ஸோ இதுதான் இந்த வண்டியில நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஜாப்ஸ். அண்ட் தென் இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா FBL ஓட ஆக்சிலரி லைட் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து FBL பிராண்டோட SPL 2000 சீரிஸ்க்கான ஒரு ஆக்சிலரி லைட்டுமே இந்த வண்டியில ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். யூஸ்வலா நம்ம கேரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்டர் பண்ணி ஃபாக் ப்ரொஜெக்டரா ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ சார் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வேண்டாம், ஒரிஜினாலிட்டி ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த காரணத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்னா சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோட வந்து இந்த FBL 2000 வந்து நம்ம இன்ஸ்டால்மே வந்து பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டா வந்து நம்ம டெமோ பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த FBL ஓட லைட்டை மட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன். ஹெட் லாம்ப்ஸும் நம்ம வந்து ஆன் பண்ண கிடையாது. ஸோ இப்போ ஆன் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து
அந்த நம்ம FBLோட ஆக்சிலரி லைட் மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் அந்த ரோடோட விஷுவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூவல் கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் எல்லோ அண்ட் தென் ஒயிட். ஸோ இந்த 2 கலரில் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய லைட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ ஆன் பண்ணக்கூடிய இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வரக்கூடிய டிஃபால்ட் ஹெட் லேம்ப் அண்ட் தென் அதோட ஹை பீம் ஃபங்க்ஷன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது அப்படியே ஆன்லேயே இருக்கும். இந்த கம்பெனியோட லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நான் FBLோட ஆக்சிலரி ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த லைட்டோட டெப்த் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் நல்லா வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நான் இது அப்படியே இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி ஆடுறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரிஜினல் ஃபேக்ட்ரி ஃபிட் லைட்டுக்கும் இப்போ நம்ம போட்ட லைட்டுக்குமே நீங்கள் அந்த டெப்த்தை வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ளேபேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நினைக்கிறேன். உங்களுக்கு ஆம்பர் எல்லோ, ஸோ இந்த கலருமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் அண்ட் தென் இந்த மாதிரியான ரெய்னி டைம்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கலர் ஆம்பர் எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த லைட்டோட அவுட்புட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் தென் இதோட சேம் அந்த ஒயிட்டோட அவுட்புட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஹெட்லைட்டோட ஐபிஎம் டிப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுன்றது தெரியாது. ஸோ ஹெட்லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து ஃப்ளிக்கர் ஐபிஎம் லோபிஎம் ஃப்ளிக்கர் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்காது. கம்பெனியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் ஃப்ளிக்கரப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதோட அவுட்புட் வந்து பெருசாக டாமினேட் பண்ணலை. ஸோ FBLோட அவுட்புட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு டார்க்கர் ரோடு. ஸோ இந்த மாதிரியான ஆக்சிலரி லைட் அப்டேட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் கால் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபைன் டியூனிங், ஸோ அதுவுமே வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் ஆடியோ சிஸ்டம், ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.